வாழ்க வளமுடன். யாருக்காவது கேள்விகள் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணன் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுக்குறேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. இப்ப சொல்லுங்கம்மா. பிரியாதி வந்தவன் பண்ணும்போது அந்த ம். சுத்த வெளியிலே இல்லாம நம்ம கீழ நம்ம என்ன நடக்குதோ அது வந்து ஞாபகம் வந்துருதுமா சில டைம். அது ஏமா இந்த மாதிரி ஆகுது? அது ஒண்ணும் இல்ல. நம்ம அந்த இடத்துல போல அவ்வளவுதான். அங்க மனசு அங்க போனா கூட நம்ம போகல. அந்த பிராக்டிஸ் தான் அங்க போயிருக்கே ஒழிய நம்ம மனசு அந்த இடத்துல அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரல. அதுதான். நீங்க ஆகினை துரியம் அது நல்லா பண்ணுங்க. ஒரு வாரம் தொடர்ந்து ஆகினை தவம் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்குல இருந்து இந்த வாரம் ஃபுல்லா ஆகினை பண்ணிட்டு நைட்டு தூங்க போறப்ப கண்டிப்பா சாந்தி தவம் பண்ணிருங்க. ஒரு 10 நிமிஷம் நைட்டு பண்ணினா போதும். சரிங்களா? காலையில சாயங்காலம் 2 வேளையும் ஆகினை தவம் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல காலையில சாயங்காலம் 2 வேளையும் துரிய தவம் பண்ணுங்க. பண்ணிட்டு நைட்டு தூங்குறப்போ சாந்தி தவம் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க துரியாதீதம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம மௌனம் நடந்ததுன்னா, மௌனம் உங்களுக்கு பக்கத்துல போறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, நீங்க போய் மௌனத்துல கலந்துக்கோங்க. ஏன்னா அதுலதான் தவம் நம்ம வீட்ல பண்ணா ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் இந்த ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி பண்ணுவோம். இப்ப மன்றங்கள்ல போறப்போ உங்களுக்கு நல்ல 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் கூட துரியாதீத தவம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க துரியத்திலேயே ரொம்ப நேரம் இருக்கும்போது, நமக்கு இன்னும் அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அந்த மேல போறப்போ நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் குறையணும். குறையும் போது அந்த சுத்த வெளியோட இருக்கிற ஒரு இது வரும் நமக்கு. அங்க இல்லாம ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும்போதுதான் நமக்கு என்ன ஆகுது, கீழ உள்ள இதுவே இங்க இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது. நீங்க இத மட்டும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். சரியா? இது பண்ணி பாருங்க. கண்டிப்பா பலன் கிடைக்கும். மௌனத்தப்ப எப்படிமா நம்ம வழி எடுத்துட்டு போலாம்? தியானம் பண்றோம், அப்புறம் தற்சோதனை பண்ணலாம். வேற என்னமா பண்ணலாம் மௌனத்தப்ப? மௌனத்தப்ப தற்சோதனை மெயினா, அதாவது டீப்பா ஒரு தவம் பண்றோம். நல்லா ஆழ்ந்து அமைதியான நிலையில ஒரு தவம் பண்றோம். அடுத்து நம்ம தற்சோதனையில என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம இப்போ இப்போ இன்னைக்கு பண்றோம்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒரு தற்சோதனை பண்றோம் அப்படின்னா, இந்த மாசத்துல இல்ல முதல்ல என்ன பண்ணலாம், இந்த வாரத்துல இப்ப இது வீக்கெண்ட் தானே, சாட்டர்டே தானே, மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னா நமக்கு பேக்ல இருந்து போனோம்னு வைங்களேன், நமக்கு நல்ல ஞாபகம் வரும். நேத்து என்ன நடந்ததுன்னா ஈஸியா ஞாபகம் வரும். நேத்து உள்ளத நம்ம அப்படியே கொண்டு வரும்போதே நமக்கு முந்தின நாள் அப்படியே ஞாபகம் வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன நிகழ்வுகள் நடந்தது, அதுல நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்து யார்கிட்டயாவது நம்ம ஹார்ஷா பேசியிருந்தோம். இல்ல நமக்கு மேல எந்த தப்பும் இருக்காது. ஆனா அவங்க நம்ம மேல குற்றம் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த இடத்திலேயே அவங்கள வாழ்த்திரணும். ஏன்னா அவங்க யாரு? நம்மளோட கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோ அதுதான் நம்ம தவறே செய்யாம இருக்கும்போது கூட, நம்ம மேல அந்த தவற சுமத்தும்போது, கண்டிப்பா அவங்க நம்மளோட கருமைய பதிவுகள கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ நம்ம சந்தோஷமா அவங்கள நல்லா வாழ்த்தி, அவங்க மேல கோபப்படாம, நான் என் மேல தப்பு இல்ல. இவங்க ஏன் என்ன திட்டுறாங்க? அப்படின்லாம் நினைக்கவே கூடாது நம்ம. அதுக்கு தான் அந்த துரியாதீதம் நீங்க சொன்னீங்க பாருங்க. அந்த நிலையில நம்ம இருக்கும்போதுதான் நமக்கு இதெல்லாம் ஈஸியா அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை வரும். ஏன்னா அந்த துரியாதீதம் அந்த சுத்த வெளியில அன்பும் கருணையும் நிறைந்த இடம் அங்க. அதுதான் வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? மன அலைச்சுழல் வேகம் அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி நல்லா குறைஞ்சிருக்கும். அந்த கம்மி மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நமக்கு சிந்திக்கக்கூடிய திறன் மேலோங்க ஆரம்பிக்கும். அதுதான் வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம ஆக்கினை பண்ணும்போது மென்டல் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இருக்கும். அந்த தீட்டால இருந்து அடுத்து ஆல்பாக்கு வரும். அப்புறம் துரியத்துல அப்படியே ஆல்பாலயே நிலைச்சிருக்கும். அப்புறம் மேல போறப்போ நமக்கு தீட்டா, டெல்டா எல்லாம் வரணும்ல. சோ அதெல்லாம் வர 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 நமக்கு ஃப்ரீக்வன்சி குறையறதுக்கு ஆழ்ந்து தவம் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த பேஸ கரெக்ட்டா வச்சுக்கிட்டாதான். அப்பதான் நம்மளால மேல போய் நிலைக்க முடியும். அப்ப நீங்க இந்த ஆகினை, துரியம் இத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நடுவுல பஞ்சபூத நவகிரக தவம். வாரத்துல 1 நாள் அதுவும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதையும் பண்ணிட்டு நீங்க இத பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த மாரி 1 வாரத்துக்கு உள்ளத நெனச்சுக்கலாம் தற்சோதனையில. அத மாரி நெனச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட இப்ப நீங்க ஏதாவது படிக்கணும்னு நெனைக்கலாம். ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு நெனைக்கலாம். இல்ல நம்ம இந்த மனவள கலையிலேயே இன்னும்
நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஸ்பீச் குடுக்கணும்னு நினைக்கிறோம். சோ இதெல்லாம் நாம மௌனத்துல வந்து சங்கல்பம் பண்ணிக்கலாம். நான் இந்த மாரி ஸ்பீச் குடுக்கணும். சோ நான் வந்து ம். அந்த மாரி நம்ம வந்து அந்த அமைதியான மனநிலையில அப்போ நம்ம அந்த இடத்துல சங்கல்பம் பண்ணி, நாம அதுக்கான என்னென்ன ஒரு திட்டமிடுதல் பண்ணலாம். அந்த தற்சோதனையில நாம தற்செயல். திட்டமிடுதல் பண்ணலாம். என்னென்ன சரி. பிளான் பண்ணணும். அப்போ நான் இன்னைக்கு ஒரு டாபிக் வாழ்த்தும் பயனும் டாபிக் எடுத்து பேச போறேன் அப்டின்னா, இந்த வாழ்த்தும் பயனுக்கு தேவையான இன்புட்லாம் என்னென்ன? நம்ம புக்ல நமக்கு ஒரு அவுட்லைன் குடுத்துருக்காங்க. அத வச்சு நாம வீட்ல ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனேன். தண்ணி ஊத்துனப்போ யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல மன்றத்துல. அப்போ அந்த செடி ஆமா, பட்டு போக இருந்த செடி அப்படியே வளர்ந்துருச்சும்பாங்க. அப்புறம் ஆமா, ஆழியார்ல ரிசர்ச்ல அந்த ஆர்&டி டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஒரு வெண்டைக்காய் செடிய வச்சு பேராசிரியர்கள்லாம் ஆமா, நமக்கு நெறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் நம்ம ஆமா. அப்படியே அந்த அமைதியான மனநிலையில அந்த இன்புட் எல்லாம் எடுத்துக்கலாம். இதுல வாழ்த்துக்கு நாம இன்னும் என்னென்ன அப்புறம் நம்ம வாழ்க்கையிலேயே ஏதாவது ரொம்ப நம்ம வாழ்த்தி வாழ்த்தி நடந்த விஷயங்கள் அப்படியே அமைதியா இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப சரி. அதெல்லாம் நம்ம இன்புட்டா எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நாம முடிச்சுட்டு மௌனத்த முடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து நமக்கு என்னென்ன நம்ம பிளான் பண்ணோமோ, அதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அப்ப நான் இந்த தலைப்பு பத்தி நல்ல தெளிவா பேசுவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம சரி. மௌனத்துல பண்ணணும். சரிங்களா? சரிம்மா. மிக்க நன்றிம்மா. நன்றி. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா இப்ப பீரியட்ஸ் டைம் அடைஞ்சு 3 நாள்ல கிளியர் ஆயிடுச்சுன்னா, 4ஆவது நாள் செய்யலாமாம்மா எக்ஸர்சைஸ்? தாராளமா செய்யலாம். ஃபுல்லா கிளியர் ஆயிட்டுன்னா, இப்ப 2 சில பேர் கிளியர் ஆகும். அந்த மாரி இருந்ததுன்னா 3வது ஆமாம்மா. நாள் செய்யலாம். நமக்கு கிளியரா இருக்கணும் செய்யலாம். அவ்வளவுதான். ஏன்னா, ஆ. நமக்கு அந்த ஆ. ஒரு ஆற்றல் விரயமாகும்போது, நம்ம இந்த பயிற்சி செய்யும்போது இன்னும் எனர்ஜி இதாக கூடாதுல்ல. அதுக்காக அசைவுகள் ஆ. குடுக்கும்போது நமக்கு அதனால தொந்தரவுகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆமாம். சரிங்களா? எப்ப கிளியர் ஆகுதோ, ஆ. அடுத்த நாள்ல இருந்து ஆ. நீங்க செய்ய சரி, ஆரம்பிச்சுக்கலாம். சரிம்மா. சரிங்களா? அப்ப ஓகே. அந்த பீரியட் ஓகே. டைம் அப்ப ரிலாக்சேஷன் பண்ணலாமாம்மா? ரிலாக்சேஷன் மட்டும் தான் பண்ணணும். வேற எதுவுமே ஓ! பண்ணக்கூடாது. அதெல்லாம் சரிங்களா? பண்ணக்கூடாது. ஓகே, ரிலாக்சேஷன் ஓகேம்மா. மட்டும் நீங்க படுத்துட்டு, அந்த பண்ணு ரிலாக்சேஷன் பண்ணு. மத்தியானம் கொஞ்ச நேரம் படுத்திருப்பீங்கல்ல, அப்ப ஆமாங்க. ரிலாக்சேஷன போட்டு ஒவ்வொரு பார்ட்ஸா நல்ல ஓய்வு ம். பெறட்டும்னு சொல்லி, அதுல ரத்த ம். ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ம். உயிரோட்டம் நல்லா சீரா பரவட்டும். அதுல இருக்கக்கூடிய அணு அடுக்குகள் சீரடையட்டும். நல்ல ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இத மாரி ம். உங்களுக்கு அது சொல்ல தெரியும்னா, நீங்களே அப்படியே சொல்லிக்கோங்க. இல்ல ம். மகரிஷி வாய்ஸ்ல தான் சொல்லு. ஆ YouTubeல இருக்குல்ல. சொல்லிருக்கேன். அத ஆ போட்டுட்டு சரி. நீங்க அப்படியே ஆமா படுத்துக்கோங்க. இருக்குங்கம்மா. ஆ கண்டிப்பா சரி. பீரியட்ஸ் டைம்ல ஆ. எத்தன நாள் இருக்கோ அத்தன நாளும் நீங்க ரிலாக்சேஷன் சரி. கட்டாயம் பண்ணுங்க. பண்ணு. நல்ல உங்களுக்கு ஓகே. எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? சரி, சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. நன்றி. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அ அருள்நிதி ராதா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சுந்தரி அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சொல்லுங்க. எனக்கு செப்டம்பர்ல வந்து ஆபரேஷன் ஆச்சு. அதுல சரிங்க. இருந்து இப்ப 2, 3 மாசமா 2 மாசத்துக்கு மேல 2.5 மாசமா தவம் எல்லாம் எதுவும் பண்ணதில்ல, எதுவுமே பண்ணல. இப்ப ஆ. 2 மாசம் ஃபுல்லா ரெஸ்ட்ல தான் இருந்தேன். அப்புறம் இப்போ ம். ஊருக்கு வந்திருக்கோம். ஆனா என்னன்னா எனக்கு சில சமயங்கள் வந்து கோவம், எரிச்சல், ஒரு ம். இயலாமை காரணமா கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப வருது. இந்த மேஜர் ஆபரேஷன் பண்ணியதுனால எதுவும் ஆ. பண்ணக்கூடாது. அதனால ஆ. பண்ணறது இல்ல. ஆ. ஆனா ஆ. இந்த கொஞ்சம் சில சமயம் இதெல்லாம் வருது. ம். காட்ட ம். நானும் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இத ம். நான் எப்படி ம். குறைச்சுக்கிறது? என்ன ஆ, பண்ணணும்? ஓகேங்கம்மா. நீங்க வந்து மேஜர் ஆப்பரேஷன்னா, நம்ம 6 மாசம் கழிச்சு தான் பண்ணணும் பயிற்சிகள். ஆனா, தினந்தோறும் மகரிஷி குடுத்த அற்புதமான இதுக்கு முன்னாடி அம்மா கேட்டாங்க பாருங்க, ஜெயலட்சுமி அம்மா கேட்ட மாரி அந்த ரிலாக்சேஷன். அந்த ரிலாக்சேஷன் நமக்கு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜிய குடுக்குங்கம்மா. அந்த ரிலாக்சேஷன் மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு அது தெரியுங்களா? தெரியல. மகரிஷி சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. சொல்லுங்க. தெரியாதுன்னா, அதாவது தெரிஞ்சிருக்கலாம். மறந்திருக்கும். மறந்திருக்கும். ஓகே. அதாவதுங்கம்மா, இந்த ரிலாக்சேஷன் பத்தி இங்க இருக்கிறவங்கள்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நெறைய பேருக்காக இந்த ரிலாக்சேஷனோட மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த இப்ப அம்மாக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அதாவது மகரிஷி வந்து ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, 6 மாசம் இந்தியால இருப்பாங்க. 6 மாசம் அமெரிக்கா போவாங்க. அப்போ ஒரு முறை மகரிஷி அமெரிக்கா போயிருந்தப்போ, அங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் நெறைய ஒவ்வொருத்தர் அவங்கவங்க எதுல திறமையா இருக்காங்களோ, அத பத்தி எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ மகரிஷியும் அந்த இடத்துல நம்மளோட இந்த சிம்ப்ளிஃபைட் குண்டலினி யோகா பத்தி
இதுல இருக்கிற எக்ஸசைஸ் பத்தி எல்லாம் அங்க இருக்கிறவங்க கிட்ட விளக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல வந்து ஒரு நியூரோ சர்ஜனும் இருந்தாரு. அமெரிக்கால உள்ள புகழ்பெற்ற ஒரு நியூரோ சர்ஜன் டாக்டரும் அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துகிட்டு இருந்தாரு. சோ மகரிஷி ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் பாக்குறாரு, என்னடா இது கைய மட்டும் இப்படி சுத்துறாங்க, காலை பிடிச்சு விட்டுட்டு இதுல இவ்வளவு பெனிஃபிட் சொல்றாரு, இவ்ளோ இருக்குமா? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கலோரிஸ், இவ்ளோ கலோரிஸ் பர்ன் ஆனாதான் அது எக்ஸசைஸ் அப்படின்னே அவங்க ஒத்துக்குவாங்க. சோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வராரு. அப்புறம் லாஸ்டா மகரிஷி இந்த ரிலாக்ஸேஷன் பத்தி சொல்லும்போது அவருக்குள்ள இன்டியூஷனா ஒரு உணர்வு தோன்றுது. இந்த வார்த்தைகள்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த அமெரிக்கால அவர் ஒரு 6 வருஷம் முன்னாடி ஒரு டாக்டர்ஸ் டீம் சேர்ந்து ஒருத்தருக்கு வந்து ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சோ அந்த சர்ஜரி வந்து என்னாச்சு, ஃபெயிலியர் ஆகி அவர் படுத்த படுக்கையா 6 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல்லயே இருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பிசியோதெரப்பி, மெடிசின்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ நேரா அவர்கிட்ட போய் இந்த சிடிய குடுத்து, இன்னைக்கு நான் ஒருத்தர மீட் பண்ணேன். இந்த மாரி இதுல ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாரி தெரியுது. நீங்க காலையில ஒரு வேளை, சாயங்காலம் ஒரு வேளை இந்த ரிலாக்ஸேஷன போட்டு கேளுங்க. உங்களோட அந்த ஸ்பைனல் கார்ட் போர்ஷன் வரும்போது, நீங்க கூடுதலா கொஞ்ச நேரம் அதுல கவனம் செலுத்தி இத பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிடுறாரு. சோ இந்த பேஷண்ட்டும் அத போட்டு கேட்கிறாரு. அவருக்கும் அந்த வார்த்தைகள் ஏன்னா எல்லாம் பாசிட்டிவா இருக்குல்ல. உடல் பலமடையுது, வலு பெறுகிறது, அணு அடுக்கு சீரடையுது. இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கே ஒரு அத போட்டு கேட்கணுங்கிற எண்ணம் வந்து அவரு ஒரு 4 தடவ, 5 தடவ போட்டு, போட்டு, போட்டு கேட்கிறாரு. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தோம்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ள அவரு வந்து படுத்த படுக்கையில இருந்தவரு எந்திரிச்சு வீல் சேர்ல உட்கார்ற அளவுக்கு அவருக்கு வலிமை கிடைச்சிருக்கு. அப்போ அவர் வந்து அத வார்த்தைகள கேட்கும்போதே அவர் நினைப்பாராம், இந்த வார்த்தைகள சொன்னவர நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் மீட் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருப்பாராம். அப்போ அந்த டாக்டர் கிட்ட சொல்றாரு, நான் அவரை பார்க்கணும்னு. உடனே அங்க போய் கேக்குறாங்க, மீட்டிங் நடந்த இடத்துல. அவரு அடுத்து வருவாரு, வரும்போது சொல்றோம்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் சுவாமிஜி வந்தப்போ அவர் அந்த டாக்டர் வந்து இவரை வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ரிலாக்ஸேஷன் பண்ண எனக்கு இந்த அளவுக்கு வீல் சேர்ல உட்கார்ற அளவுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் செக்க மகரிஷி கிட்ட குடுக்குறாங்க. இப்போ மகரிஷி அந்த டைம்ல தான் ஆழியார்ல அறிவு திருக்கோயில் கட்டிட்டு இருக்காங்க. நிறைய பண தேவைகள் இருந்திருக்கு. இருந்தா கூட சுவாமிஜி அதை வாங்க மறுத்துடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் இது கூட சேர்த்து இன்னும் உங்களுக்கு சில பயிற்சிகளை சொல்லித்தரேன், என்னுடைய தவ ஆற்றலையும் கொடுக்குறேன், நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க எப்போ எந்திரிச்சு நடந்து வந்து வரீங்களோ அப்போ நான் உங்ககிட்ட இந்த செக்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் பயிற்சிகள்லாம், ஏன்னா நம்ம பயிற்சி எல்லாம் வீல் சேர்ல உட்காந்துட்டே கை பயிற்சி பண்ணலாம், மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி எல்லாமே பண்ணலாம் வீல் சேர்ல உட்காந்துட்டு. சோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தவமும் பண்றதுக்கு எல்லாமே சொல்றாரு. அவரும் நம்பிக்கையோட, ஏன்னா 6 வருஷம் இருக்கிறது, படுத்த படுக்கையா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு கண்ணுக்கு ஒரு கேட்ராக்ட் பண்ணாலே அந்த ஒரு 10 நாள் மருந்து ஊத்திட்டு படுத்திருக்கிறதுக்கே இப்போ நிறைய பேரால முடியல. 6 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கும்போது அவ்வளவு கஷ்டம். அப்போ அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து நம்பிக்கையோட அந்த பயிற்சி எல்லாம் பண்றாரு. அடுத்த முறை சுவாமிஜி வரப்போ அவர் போய் நடந்து போய் மகரிஷிய பாக்குறாரு. பார்த்துட்டு அப்பயும் இதே மாதிரி இந்த பிளாங்க் செக்க குடுக்குறாரு. அப்ப மகரிஷி சொல்றாங்க, எங்க நாட்டுல எல்லாம் குரு தான் காணிக்கை கேட்பாங்க, குரு காணிக்கை நாங்க தான் கேட்போம் அப்படின்னு. அப்படியா, நீங்க என்ன வேணா கேளுங்க, எனக்கு அமெரிக்கால ஒரு 4-5 வீடு இருக்கு, ஃபேக்டரி இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இந்த பிளாங்க் செக் தரேன், எவ்வளவு வேணுமோ ஃபில்அப் பண்ணிக்கோங்க, என்ன வேணா கேளுங்க தரேன். ஏன்னா 6 வருஷம் படுத்த படுக்கையில இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. என்னோட ஃபேமிலியும் சரி, என்னோட பிசினஸ் எல்லாமே இதனால அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க இதுல எது வேணா எடுத்துக்கோங்க, என்ன வேணா கேளுங்க அப்படின்றாரு. அப்போ சுவாமிஜி அவர்கிட்ட கேட்டாங்களாம், இந்த மாதிரி இந்த பயிற்சியை நீங்க உணர்ந்து பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க இந்த பயிற்சிய ஒரு 10 பேருக்கு இலவசமா சொல்லி கொடுக்கணும், இதுதான் நான் உங்ககிட்ட கேக்குற குரு காணிக்கை அப்படின்னு சொல்றாராம். எவ்வளவு பெரிய மகான் நமக்கு கிடைச்சிருக்காரு பாருங்க. சோ அந்த அளவுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சிக்கு அவ்வளோ ஒரு அந்த பயிற்சியை தொடர்ந்து நாம செஞ்சுட்டே இருக்க நம்ம எக்ஸசைஸ், ஏன்னா அவரால எக்ஸசைஸ் பண்ண முடியல, உட்கார்ந்துதான் பண்ணிருக்காரு. முதல்ல ஒன்லி ரிலாக்ஸேஷன் மட்டும்தான் பண்ணிருக்காரு. நமக்கே சில நாள் இருக்கும், இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு வீட்டு சூழ்நிலையோ இல்ல மனநிலையோ சரியில்லாம இருக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நாம கண்டிப்பா இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்க பண்ணோம்னா, ஏன்னா இது லாஸ்ட் இருக்கிறதுனால ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் குறிப்பா லேடிஸ் எல்லாம் நாங்கெல்லாம் கூட அது மாதிரி தப்பு பண்ணிருக்கோம். முதல்ல மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல அப்படி அவசரமா பண்ணிட்டு, ஏன்னா கிச்சன் நம்மள வாவான்னு கூப்பிடும், அதனால அப்படி பண்ணிட்டு நாம பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவோம். ஆனா இதெல்லாம் பேராசிரியர்கள், மகரிஷி கூடவே இருந்த ஒரு பேராசிரியர் சொன்ன விஷயம்தான் இது.
சோ அதனால இந்த ரிலாக்ஸேஷன்ல இவ்ளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து நாம இத பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பார்ட்ஸ்ல இப்போ உங்களுக்கே சர்ஜரி ஆயிருக்குன்றீங்க. சோ நீங்க டெய்லி இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது மனசுக்கு அமைதி கிடைக்கும். அப்ப இதோட இந்த மனநிலையில நம்ம ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு அந்த அமைதியான மனநிலையில நாம வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு கோபம் வருதுன்றீங்க. அப்போ நீங்க வந்து நான் வந்து எல்லார் இடத்துலயும் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். இல்ல நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன். என்ன நமக்கு தேவை இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய சங்கல்பங்கள், குடும்ப நல சங்கல்பம், நிறைய தேவைகள் இருக்கும். சோ நம்ம எதை மாத்திக்கணும். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். எந்திரிக்கவே முடியலன்னா இந்த மனநிலையில, ஏன்னா தவம் முடிச்சுட்டு நம்ம வாழ்த்துறோம் பாருங்க, அதே மனநிலை தான் இதுவும். மன அலைச்சூழல் நல்லா குறைஞ்சிருக்கும். அப்ப இந்த நேரத்துல நீங்க சங்கல்பம் சொல்ல 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 அது உடல் செல்கள்ல பதிந்து உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும். இப்போ நாம வந்து பயிற்சி பண்ண முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்படவே வேண்டாம். இன்னைக்குல இருந்து நீங்க ராதாமா காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை கண்டிப்பா இந்த ரிலாக்ஸேஷனை போட்டு மகரிஷி வாய்ஸ்லயே யூடியூப்ல இருக்கு. அதை கேட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிக்கும் போது நீங்க இந்த சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லார் இடத்திலும் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டு என்னோட உடல்நிலை சீக்கிரம் சரியாகட்டும்னு சொல்லி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லணும். நெகட்டிவா நம்ம இப்போ கடன் இருக்கு அப்படின்னா கடன் தீரணும்னு சொல்லக்கூடாது. நான் செல்வச் செழிப்போடு இருக்கணும். இப்போ கல்யாணம் ஆகல அப்படின்னா நம்ம வந்து திருமணம் விரைவில் நடைபெற, வாழ்க வளமுடன், வேலை விரைவில் கிடைக்க, இந்த மாதிரி பாசிட்டிவான சங்கல்பத்தை அந்த நேரத்துல நம்ம சொல்லும் போது அது வந்து சீக்கிரம், ஏன்னா மன அலைச்சல் மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு பாருங்க. அதுக்குதான் இந்த மகரிஷி வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ரிலாக்ஸேஷன் மகரிஷியோட எல்லா பயிற்சியிலையும் அவ்வளவு விஷயம் பொதிஞ்சு கிடக்குது. ஸோ நாம வந்து நம்பிக்கையோட பயிற்சியை செய்யும் போது உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க வளமுடன். ராதாம்மா வாழ்க ஓகேங்கம்மா வளமுடன். ஓகேங்கம்மா. நீ இந்த கதை நீங்க இதே உங்களுக்கு சொல்லிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகேங்கம்மா. ஆமாமா, நான் ஒரு தடவை செய்யறேன், இப்ப 2 தடவை நான் செய்யறதுக்கு பாக்குறேன். அதே மாதிரி ஒன்னொன்னும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐசியூல இருந்து வந்து வெளியில வந்தாட்டு ரொம்ப குழப்பம், நெகட்டிவ் தாட்ஸாவே இருந்தது பெட்ல வந்தாட்டு. அதாவது என்னால கண்ணை திறந்து யாரையும் பார்க்க முடியல, ஒரு ஒரு மாதிரி இருந்தேன் நானு அப்பெல்லாம். அப்போ எங்க பையன் என்ன பண்ணா, மகரிஷியோட ரிலாக்ஸேஷன் போட்டு பக்கத்துல வச்சுட்டான். தலைமையிட்ட வைக்கவும் அப்படியே என்ன அறியாம கண்ணுல இருந்து இப்படியே தண்ணியா வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தீங்கம்மா அப்படின்னு சொல்லி பையன் அன்னைக்கு கூட பேரங்க சொல்லிட்டு இருந்தான், பாட்டிக்கு இப்படி வச்சேன் அப்படின்ட்டு. அந்த ரிலாக்ஸேஷன் உணர்ந்திருக்கேன். ஆனா இப்ப கொஞ்சம் இதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் சில சமயம் என்ன அறியாம கோவிச்சுக்கிறேன், அது தெரியறது நல்லாவே. அது நம்ம மாத்திரை இதெல்லாம் சாப்பிடுறோம் பாருங்க, தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, ஒரு நம்மள அறியாம உள்ளுக்குள்ள இந்த சர்ஜரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம், இந்த கவலையானது நமக்கு வந்து அது வெளிப்படணும்ல. அது வந்து இந்த மாதிரி யார் மேலயாவது வெறுப்பு, கோபம் இது மாதிரி வெளிப்படுது. இயலாமை, அதுதான். நம்மளால எதுவும் செய்ய முடியல, அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, அந்த இயலாமை வந்தாலே நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். சோ நீங்க உங்களையே வாழ்த்துங்க. என்ன, நான் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அந்த ரிலாக்ஸேஷன் முடிச்சிட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நீங்க சங்கல்பமா சொல்லுங்க. சொல்ல சொல்ல பாருங்களேன், ஒரு வாரம் பண்ணிட்டு அடுத்த வாரம் நீங்களே வந்து சொல்லுங்க எப்படி அதுதான் ஸ்பீச் கேட்கலாம். நீங்க தான் எல்லா ஜூம்லயும் வருவீங்களா, ஸ்பீச் எல்லாம் பேராசிரியரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுக்கோங்க. இருந்தாலும் இப்ப நல்ல எனக்கே இந்த வித்தியாசம் தெரியுது. என்னடா நம்ம முன்னால இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் கொஞ்சம் வெறுப்பு வருது, டென்ஷன் ஆகுறோம். இந்த மாதிரி டென்ஷன் ஆக கூடாதுங்கிறது தெரியுது. இருந்தாலும் ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கே அந்த வித்தியாசங்கள் தெரியுதான். அதுதாங்க, அந்த இயலாமை தான், வேற ஒண்ணுமே இல்ல. அந்த இயலாமை அடுத்தவங்களை நம்ம எதிர்பார்த்து இருக்கும்போது கண்டிப்பா இது வந்து வர்றதுதான். பட் நமக்கு மகரிஷியோட பயிற்சி இருக்கு. சோ அது வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நல்ல நார்மலா மாத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பொக்கிஷம் உங்க கையில இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து இந்த ரிலாக்ஸேஷனை 2 தடவை பண்ணுங்க. சரியா? 2 தடவை பண்ணும்போது பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மெயினா அதுதான், சங்கல்பம் பண்ணிட்டே இருங்க. பண்ண 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 நார்மல் ஆயிடும். சரிங்களா? ஓகேங்களா. இன்னொரு சந்தேகம், எனக்கு நியூரோ சர்ஜன் தான் இருக்கு தலையில, பிளட் கசிஞ்சதுனால. அதுக்கு வந்து நம்ம தலைக்கு மட்டும், மூளைக்கு மட்டும்
ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் அந்த இதை சொல்லலாம். சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் அந்த கவனிக்கலாமா? இருக்கலாம் தாராளமா இருக்கலாம். நம்ம 5 ரிலாக்ஸேஷன்ல word. கூடுதலா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட பண்ணுங்களேன், தப்பு இல்ல. அந்த அதுல இல்ல தலையில சாதாரணமா படுத்திருக்கும் போது கூட அந்த ஓட்டங்கள் அனைத்தும் மூளை செல்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா கொஞ்சம் சொல்லலாம். எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்லுவேன். அது கரெக்ட் தாங்கம்மா. அப்படி சொல்லுங்க. அத சொல்லுங்க. சொல்ல 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 நல்லா ஆயிடுவீங்க. சீக்கிரம் நார்மலா ஆயிடுவீங்க. சரிங்களா? நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பழனிவேல் ஐயா, வாழ்க வளமுடன். மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கய்யா. எனக்கு ஒரு சின்ன ஒரு 2 நிலையிலேயே மனம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு அரசு தேர்வு நான் வந்து முயற்சிக்கலாம்னு கடந்த வாரம் பார்த்திருந்தேன் கால்ஃபாரு. எனக்கு வந்து இப்ப நம்ம ஏஜும் அதிகமாயிடுச்சு. நம்ம இப்ப எங்க படிச்சு ஏதுறது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துட்டே இருக்கு. ஆனா வீட்டுல வந்து முயற்சி பண்ணு அப்படின்றாங்க. ஏஜ் இருக்குல்ல, ஒரு டைம் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணு அப்படின்றாங்க. அந்த நிலையில இருக்கும்போது நம்ம என்ன விஷயம் பண்ணணும்? அதுதான், நல்ல தவம் பண்ணுங்கய்யா. காலையில சாயங்காலம் 2 வேளை தவம் பண்ணுங்க. தவம் முடிவுல நம்ம சங்கல்பம் சொல்றோம்ல, சங்கல்பம் சொல்லும் போது நீங்க வந்து எது நல்லதோ, ஏன்னா உங்களுக்கு ஏஜ் இதோட முடியுதுன்றீங்க, சோ எழுதுறீங்க. நமக்கு எது வந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கணும். அதுதான் மனவளக்கலையோட சிறப்பே அதுதான். இது கிடைக்கணும் வேணும் அப்படிங்கறத விட எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம வளர்த்துக்கிறோம். அதுதான் தவம் பண்றதோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான், எந்த அளவுக்கு நம்ம தவம் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ஏற்பு திறன் அதிகமாகும். அப்ப நீங்க வந்து சங்கல்பம் சொல்லிக்கோங்க, இந்த மாதிரி எனக்கு எது நல்லதோ அது நடக்கட்டும், நான் வந்து தொடர்ந்து இந்த இதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இது வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இது சிறப்பா இருந்தது அப்படின்னா அது நடக்கட்டும்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. தவம் முடிச்சு காலையிலயும் சாயங்காலையும் தவம் முடிச்சுட்டு சங்கல்பம் பண்ணுங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்க சங்கல்பம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அதுக்கு உள்ள புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஒரு குரூப் டிஸ்கஷன் கிடைக்கும், ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நம்ம வாழ்த்த அதுதானே. பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சத்துல எல்லாம் கொட்டி கிடக்குது. நம்ம வாழ்த்தும் போது நம்ம கேட்கும் போது என்ன ஆகும், அதுக்கேத்த சூழ்நிலை நமக்கு வரும். நம்ம துரிய தவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, துரிய தவம் நடத்தும் போது பலன்கள் சொல்லுவாங்க. அப்போ அதுல வந்து நாம் எண்ணக்கூடிய உயரிய எண்ணங்கள் பல பேர் உள்ளத்திலும் பிரதிபலிக்கும் அப்படின்னு வரும். அதாவது நம்ம ஏதோ ஒரு இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கே நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அங்க போய் கேட்கிறோம், இதுக்கு ஒரு நாள் சாப்பாடுக்கு எவ்வளவு பணம்னு சொன்னா அந்த பணம் நம்மளால கொடுக்க முடியாது. ஆனா நமக்கு அந்த எண்ணம், இந்த ஹோமுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் ஓல்டேஜ் ஹோமுக்கு அப்படிங்கிற எண்ணம், அந்த நல்ல எண்ணமானது உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குன்னு வைங்களேன். அப்போ நம்ம தொடர்ந்து தவம் பண்ணி அந்த சங்கல்பமா எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு ஃப்ரெண்டு தற்செயலா வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு பர்த்டே வருது, நான் ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க வாலண்டியர். அப்போ நீங்க வந்து நானும் அது மாதிரி செய்யலான்னு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்னா ஷேர் பண்ணி பண்ணலாம். சோ இது மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்த்து அந்த சங்கல்பம் சொல்ல 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 இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும். சோ நீங்க ட்ரை பண்ணுங்களேன். ட்ரை பண்றதுல தப்பே இல்ல, முயற்சி பண்றதுல தப்பே கிடையாது. முயற்சி பண்ணுங்க, எது வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க அதை வந்து எழுதுங்க ஒரு சங்கல்பமா. நம்ம சங்கல்பம் வாயில சொல்றோம், தவம் முடிவுல மன அமைதி நிலையில காலையில எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்கல்ல மகரிஷி, அதை நமக்கு அற்புதமா வார்த்தைகள்ல கொடுத்திருக்கிறாங்க. சோ அதையே ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த தேர்வுல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கட்டும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி நீங்க வந்து சங்கல்பம் அதை எழுதி வைக்க 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 இன்னும் அதுக்கு எழுத்துக்கு வந்து இன்னும் இது அதிகம். சரிங்களா? சோ நீங்க சங்கல்பமாவும் ஒரு 2 முறை தவம் பண்ணிட்டு சங்கல்பமாவும் சொல்லுங்க. ஒரு பேப்பர்ல ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே நல்ல துரியத்துல மனசை வச்சுட்டு அதுல எழுதி வைங்க. இல்ல தவம் முடிக்கிறீங்களா, தவம் முடிச்சு வாழ்த்தி எல்லாம் முடிச்ச உடனே கூட அந்த நோட்ல எழுதி வைங்க. சரிங்களா? வைக்கும் போது உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு டபுள் மைண்டடா இருக்கீங்களா, அது பண்ணவா வேண்டாமா, ஏஜ் ஆயிட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாலே பிரபஞ்சம் வந்து சோ என்ன டவுட்லயே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கேத்த நம்ம எதை இப்ப நம்ம வாழ்த்து வாழ்க வளமுடன் சொல்லும் போது அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றோம். அதே மாதிரி இந்த டவுட்டா நம்ம கேட்கும் போது அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நம்ம பாசிட்டிவா சொல்லும் போது நமக்கு பாசிட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நீங்க வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி பண்ணுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்ப என்ன கிடைக்கும், எவ்வளவு பேருக்கு எத்தனை வயசுல எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அது வாழ்க்கைக்கு நல்லதுன்னா கண்டிப்பா
அந்த இறைநிலை உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். முயற்சி பண்ணுங்க நீங்க. அதுல எதுவும் ஏன்னா ஃபேமிலில எல்லாரும் பண்ண சொல்றாங்கன்னு சொல்றீங்க. முயற்சி பண்ணுங்க. அதுக்கான என்னென்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு இந்த திட்டமிடுதல் அம்மாக்கு சொன்னோம் பாருங்க. அதே மாதிரி நம்ம நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணிட்டு நாம அந்த நேரத்துல நம்ம யோசிக்கலாம். நான் இந்த எக்ஸாம் எழுத போறேன். இதுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கணும், இதுக்கு எப்படி படிக்கலாம், காலையில எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம், ஈவினிங் எவ்வளவு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்க அந்த தவம் முடிவுல மன அலைச்சல் குறைஞ்சு இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சில நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு லிஸ்ட் போட்டு நான் இன்னைக்கு இதை படிக்கிறேன், இன்னைக்கு இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ண பாத்தீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான குரூப் டிஸ்கஷன் எல்லாம் உங்களை தேடி வரும். சரிங்களா? நீங்க அகத்தாய்வு இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா, பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா கண்ணாடி பயிற்சி செஞ்சுட்டு வாழ்த்துங்க. சரிங்களா? வாரத்துல 2 நாள் கண்ணாடி பயிற்சி செஞ்சு இந்த சங்கல்பத்தை எழுதி வைங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். சரிங்களாயா? அந்த மாதிரி இன்னொரு டவுட் சம்டைம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, ஒரு என்னடான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த டைம்ல என்ன மாதிரி தவம் நம்ம பண்றது வந்து நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும்? அந்த மாதிரி நேரத்துல நம்ம சாந்தி தவம் பண்ணணுங்கய்யா. நாடி சுத்தி பிராணாயாமம் மெயினா நீங்க வந்து அந்த மாதிரி மனசு இருக்கும்போது அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்து நல்ல நாடி சுத்தி ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. அது பண்ணிட்டு தண்டுவடை சுத்தி பண்ணிட்டு சாந்தி தவம் பண்ணுங்க. சரிங்களா? சாந்தி தவமே மனசுக்கு அமைதியை கொடுக்கிற அற்புதமான தவம். தினந்தோறுமே ஏன்னா இப்ப நீங்க படிக்க போறீங்க, ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, சோ நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க. அப்போ தினந்தோறும் இரவு தூங்க போறப்போ ஒரு 10 நிமிஷம் பெட்லயே உட்காந்துட்டு ஒரு அருட்காப்பு போட்டுட்டு அந்த மூலாதாரத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அங்க நல்ல உணர்வு தெரியறதுக்கு ஒரு 5 தடவை அஸ்வினி முத்திரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு 10 நிமிஷம் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கோங்க. சரிங்களா? இதை தொடர்ந்து பண்ணுங்க. நமக்கு எது நல்லதோ அது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? நன்றி. ஓகே. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ரொம்ப சிறப்புமா. அன்பர்களுடைய ராதாம்மா திரும்பவும் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்கம்மா. ராதாம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி சொன்னீங்க இப்போ, அது இப்போ நான் எத்தனை மாசம் கழிச்சு அதை பண்ணணும்? நீங்க 6 மாசம் கழிச்சுதாம்மா பண்ணணும். 6 months கழிச்சுதான் எல்லாமே. ஆமா ஆமா எல்லாமே 6 மாசம் கழிச்சுதான் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க இந்த ரிலாக்ஸேஷனை நல்லா 2 முறை நல்லா பண்ணுங்க. ப்ரொஃபசர்ஸோட ஸ்பீச் எல்லாம் காதுல போட்டு கேளுங்க. சரிங்களா? அதெல்லாம் பண்ணுங்க. சரிங்களா? வாழ்க்கை. அதுதான் அதாவது மைனர் டாக்டர்ஸ் நம்ம இதுல இருக்கிறாங்கல்ல, அவங்க டாக்டர்ஸ் டீம் அவங்களும் சொல்றாங்க, பேராசிரியர்களும் சொல்றது என்னன்னா மைனர் சர்ஜரினா இந்த லேப்ரோஸ்கோபி அது மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதுனா 3 months. மேஜர் அப்படின்னாலே 6 months கழிச்சுதான் பண்ணணும். சரிங்களா? இது மேலே மண்டேலேங்கிறதுனால கொஞ்சம் அதுக்குதான் யோசனை பண்ணேன். சரி, அதான் நீங்க இப்ப ஜீவகாந்த பயிற்சி சொல்லவும் அது செய்யலாமா கூடாதா என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே ஓகே. அதான் 6 மாசம் கழிச்சு பண்ணலாம். சரிங்களா? ஓடி போயிருமா 6 மாசம் இப்ப கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி வந்துடும். சரிங்களா? ஓகே ஓகே. நன்றி. வாழ்க வளமுடன்மா. நிறைவு செய்து நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. ரொம்ப சிறப்புமா. அன்பர்களுடைய கேள்விகளுக்கு அருமையா பதில் சொன்னீங்க. தவத்தினுடைய சிறப்பு, ரிலாக்ஸேஷன் பயிற்சியோட சிறப்பு, சங்கல்பம் எல்லாமே ரொம்ப அருமையா எல்லாருக்குமே நல்ல புரியுற மாதிரி ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்புமா. இன்றைய ஐயம் தெளிதல் நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுத்த அம்மாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி உமா சங்கரி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள்: காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயக்கல்பம்,
மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிறப்பு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம்.